My dear students, this is class 12 maths chapter 2 exercise 2.5 question number 6 பார்க்க போகிறோம். mod zக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. நாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போது இந்த வேல்யூ எடுத்து நான் இங்கே வைக்க போகிறேன். பாருங்கள், நல்லா கவனிங்க. mod z ப்ளஸ் 6 ப்ளஸ் 8i. இப்போ இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிட்டு இதை வந்து z1 என்னும், ஜட்டை வந்து z1 என்னும், இதை வந்து z2 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ ரெண்டு பக்கம் மாடு போட்டாச்சு. இப்போது என்ன ப்ராப்பர்ட்டிங்க யூஸ் பண்ண போகிறேன்னா, மாடு z1 ப்ளஸ் z2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாட் z1 ப்ளஸ் மாட் z2. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணும்போது இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்கள், இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாட் z ப்ளஸ் மாட் 6 ப்ளஸ் 8i. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நான் இங்கே யூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிடுறேன். நான் அப்படியே எழுதிக்கிறேன். இந்த வேல்யூ வந்து நான் தனியாக கண்டுபிடிச்சிக்கிறேன். பாருங்கள், மாட் 6 ப்ளஸ் 8i கரெக்டாக ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. அதாவது 6 ஸ்கொயர் 36, 8 ஸ்கொயர் 64, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 100. 100க்கு ரூட் எடுத்தால் 10. சரி, மாட் ஜட்டுக்கு நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, அப்போது அடுத்த ஸ்டெப்பில் நான் இந்த ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிடுறேன். 6 ப்ளஸ் 8i கொஷினில் இருக்கிற மாதிரி எழுதிக்கிறேன். மாட் ஜட்டுக்கான வேல்யூ 2, இந்த வேல்யூ இதோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் 10. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 12. ஸோ மாட் z ப்ளஸ் 6 ப்ளஸ் 8i இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12. ஸோ ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். அதாவது பாதி ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ண போகிறேன். அது என்னன்னா, mod z1 minus z2 is greater than or equal to outermostல ஒரு mod z1 தனியாக நடுவில் மைனஸ் mod z2 outermostல mod. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும், இது கொஞ்சம் வித்தியாசமாக எழுத போகிறேன். அதாவது mod z மைனஸ் நான் காமனாக வெளியே எடுத்துகிட்டு மைனஸ் 6 மைனஸ் 8i அப்படின்னு உள்ளே எழுத போகிறேன். ஏன்னா நான் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும், அதுக்காக நான் இப்படி எழுதுகிறேன். இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அவுட்டர் மோஸ்டில் ஒரு மாடு z1 யார், தோ இந்த z தான். ஸோ mod z மைனஸ் mod 6, அதாவது இங்கே என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணும். மைனஸ் 6 மைனஸ் 8i. ஓகேவா? அவுட்டர் மோஸ்டில் மாட். ஓகேவா? இப்போது நான் கொஷினில் இருக்கிற மாதிரி எழுதிக்கிறேன். இதை இந்த ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிடுறேன். அதாவது மைனஸ் உள்ளே கொடுத்துட்றேன், ப்ளஸ் 6 மைனஸ் உள்ளே கொடுத்துட்றேன், ப்ளஸ் 8i. கொஷினில் இருக்கிற மாதிரி எழுதிக்கிறேன். அதாவது என் வேலை முடிஞ்சிடுச்சு. நான் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நான் வித்தியாசமாக எழுதினேன். இப்போ நான் என்னோடய வேலை முடிஞ்சிடுது, உடனே நான் கொஷினில் இருக்கிற மாதிரி எழுதிக்கிறேன். அவுட்டர் மோஸ்டில் மாடு ஜட்டுக்கான வேல்யூ 2 மைனஸ். ஸோ இந்த வேல்யூ இது மைனஸ் இருந்தாலும் சரி ப்ளஸ் இருந்தாலும் சரி இந்த வேல்யூ தான் வரும், 10 தான் வரும். ஸோ மைனஸ் 10. ஓகே, நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். மைனஸ் 6க்கு ஸ்கொயர் பண்ணாலும் 36 தான். அதே போல் மைனஸ் 8க்கு ஸ்கொயர் பண்ணாலும் 64 தான். மைனஸ் 6ஆக இருக்கட்டும் ப்ளஸ் 6ஆக இருக்கட்டும், ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் வேல்யூ தான் வரும் 36ன்னு. ஓகேவா? ஸோ இதனுடைய வேல்யூ மாட் மைனஸ் 6 மைனஸ் 8iனுடைய வேல்யூ 10. ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் z ப்ளஸ் 6 ப்ளஸ் 8i இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 10 ப்ளஸ் 2ன்னும் போது மைனஸ் 8 வந்துடும். இப்போ நான் மாடை ரிமூவ் பண்ணும்போது இது பாசிட்டிவ் வேல்யூ வந்துடும். ஏன்னா மாடுக்குள்ளே பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கும். ஓகேவா? ஸோ z ப்ளஸ் 6 ப்ளஸ் 8i இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மாடை ரிமூவ் பண்ணிவிட்டு 8ன்னு எழுதிக்கலாம், பாசிட்டிவ் வேல்யூவாக எழுதிக்கலாம். இது வந்து 2. இப்போ நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 கம்பைன் பண்ண போகிறேன். ஓகேவா? கம்பைனிங் ஈக்குவேஷன் 1 and 2. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் எழுதிடலாமா? ஈக்குவேஷன் 1 என்ன சொல்லுது? மாட் z ப்ளஸ் 6 ப்ளஸ் 8i இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12. ஓகே, நான் 1 எழுதிட்டேன். இப்போ 2 கம்பைன் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த வேல்யூ ஏற்கனவே நான் எழுதியாச்சு.
ஸோ இதை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். இட் இஸ் லெஸ்ஸு, எதுக்கு லெஸ்ஸு? இந்த வேல்யூக்கு லெஸ்ஸு. ஸோ இந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 8. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 கம்பைன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ hence showedன்னு எழுதிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.